கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக உலக இரட்சகராக தந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் உலக இரட்சகராக, தேவனுடைய குமாரனாக, இயேசு கிறிஸ்துவாக, மேசியாவாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் தந்தருளினார், ஊற்றினார், பொழிந்தருளினார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குமாரனை அறிவது எல்லாருக்கும் தேவை. பிதாவையும் குமாரனையும் அறிவது நித்திய ஜீவன் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே குமாரனை ஏன் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. இப்ப சில குடும்பத்திலே இயேசு உலக இரட்சகர் அப்படின்னா தெரியும். சில குடும்பத்திலே தாவீதின் குமாரன் அப்படின்னா தெரியும். சில குடும்பத்திலே மனுஷகுமாரன் அப்படின்னா தெரியும். சில குடும்பத்திலே பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக ஜீவனை தந்தவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரிழந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல மடங்கு மாற்றம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தேவன் நமது, அடுத்த வேர்டு எப்படி வருது, நமது. நமது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உலக இரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்குல்ல, நமக்காக உலக இரட்சகரை தந்தார். அவர் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் எழுதப்பட்டு, சம்பூர்ணமாய் அப்படின்னா பரிபூர்ணம், அதுக்கு மேல லெவலே இல்லை, பரிபூர்ணமாய் பொழிந்தருளினார், தந்தருளினார், ஊற்றினார், நிரப்பினார். நிறைவான அபிஷேகம், நிறைவான ஆவியானவர், நிறைவு எல்லாமே நிறைவேற்றி முடித்து விட்டார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் இன்னும் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு இருப்பாங்க. அந்நிய பாஷைங்கிறது ஆவிக்குரிய 9 வரங்களிலே ஒரு வரம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே பரிசுத்த ஆவியை தந்து விட்டார், ஊற்றி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஊற்றினார், பொழிந்தருளினார் அப்படின்னா செய்து முடிச்சிட்டார். கலாத்தியர் 4:6 பார்க்கும்போது தேவன் தமது குமாரனுடைய ஆவியை அவருடைய இதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. பொழிந்தருளினார், ஊற்றினார். அப்போ கடைசி காலத்துல நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியான இருக்கிறார், சத்தியமுள்ள தேவன் இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் உண்மையா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஆவியோடும் உண்மையோடும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய், நம்மேல், நம்ம மேல, நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி தருவார், நிறைவேற்றி முடித்து விட்டார். விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும்ப்பா.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரிதுஷந்தோட்டோ நமல ரஷது நமல ஹந்தோட்டோ நமக்கபுது விக்கிதுன தூ ஷபலபலஹது நமிசிது நிஷந்தோட்டோ நமல ஹந்தோட்டோ நமக்கபுது விக்கிதுன லீகா லாக ரஷது நிம்ம கரதன கரத ரஷந்தோட்டோ நமக்கபுது விக்கிதுன எல்லா குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் பொழிந்து அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. சம்பூர்ணமாய் ஊற்றினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் ஊற்றினார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உங்க பிள்ளைகளை ஊற்றுங்கப்பா, சம்பூர்ணமாய் ஊற்றுங்கப்பா. என்னுடைய பாத்திரம் நிரம்பி ஒழிட்டும், நிரம்பி 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 ஒழிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை நிரம்பி 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 பாத்திரம் ஒழிட்டும். நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு கிருபையால் நிரப்புங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அவருடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ, வேதனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே வரட்டும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதியான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.